ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, வின்டர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர சில விஷயங்கள்ல இந்த ஸ்னோமேனும் ஒன்று. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்னோமேனை பத்தின ஒரு மேஜிக்கலான ஷார்ட்டான ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்னோமேனோட ஒரிஜினை தெரிஞ்சுக்க நம்ம கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் முன்னாடி போக வேண்டியதா இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 1380 தான் இந்த ஸ்னோமேன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் வாட்டி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெயிண்டிங்கால. இந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டச் ஆர்டிஸ்டான பீட்டர் ப்ரூகல் அப்படின்றவர் தான் வரைஞ்சிருக்காரு. இந்த பெயிண்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன்ற உருவம் ஒன்று இருக்கும். அதை சுற்றி குரூப் ஆஃப் பசங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஸ்னோமேனை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பழங்கால யூரோப்ல இந்த ஸ்னோமேனை நிறைய வாட்டி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வின்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற காரணம் இருந்தாலும் ஒரு சீரியஸான ஒரு ரோலும் இருந்திருக்கு. அவங்களோட அரசியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்றதுக்கோ இல்ல அவங்க கலாச்சாரத்தை அவங்க காமிக்கிறதுக்கோ இந்த ஸ்னோமேனை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஸ்னோமேனை ஃபர்ஸ்ட் வாட்டி டாக்குமெண்ட் பண்ணது ஒரு பெயிண்டிங்ல, பட் எழுத்து வடிவத்துல ஒரு லிட்ரேச்சர்லயோ ஒரு ஸ்கிரிப்ட்லயோ எப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஸ்னோமேன் அட்ரஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1494 புக் ஆஃப் போயட்ரி அப்படின்ற ஒரு புக்ல தான். இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்டாலியன் போயட்டான பிரான்சிஸ்கோ பெட்ரார்கா அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இந்த போயட்ரி புக்ல இந்த ஸ்னோமேனை எப்படி வர்ணிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்டரோட அழகையும் இந்த விண்டரோட தன்மையும் சொல்ற மாதிரி தான் இந்த ஸ்னோமேனை வர்ணிச்சிருப்பாரு. இந்த போயட்டிக் ரெஃபரன்ஸையும் இந்த காலத்துல ஸ்னோமேன் பாப்புலரா இருக்க ஒரு பெரிய காரணமா இருக்கு. வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு, பிரபலமான ஒரு கல்ச்சராகவும் ஆயிடுச்சு. அந்த கால படங்கள்ல இருந்து சில்ட்ரன்ஸோட இப்போ ஸ்டோரி புக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த ஸ்னோமேன்ன்றது ஒரு பெரிய பங்காவே இருக்கு. 1969 ஃப்ரோஸ்டி த ஸ்னோமேன் அப்படின்ற ஒரு படம் மூலியமா ஸ்னோமேன்ன்ற ஒரு விஷயம் எல்லா மக்களை கவர்ச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து ரொம்ப இந்த ஸ்னோமேனை செய்யறதும் இந்த ஸ்னோமேனை செலிப்ரேட் பண்றதும் நிறைய ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்னோமேன் வந்து நிறைய ஷேப்ஸ்லயும் நிறைய சைஸ்லயும் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஸ்னோமேனோட ட்ரெடிஷ்னல் உருவம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு 3 பனி உருண்டை வச்சுதான் இந்த ஸ்னோமேனை செய்வாங்க. ஸோ அந்த அடிக்கடிக்கு 3 பனி உருண்டை தான் இதோட ட்ரெடிஷ்னல் உருவம் அப்படின்றாங்க. ஆனா இப்ப இதுல வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி சேர்த்து நிறைய ஆக்சசரிஸ், லைட்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு கல்ச்சர் வளர்றதுக்கு நம்ம இமேஜினேஷன் எவ்வளவு பெரிய விஷயம் பங்காற்றுதுன்னு பாத்துக்கோங்க. பத்தின ஒரு ஃபன் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்னோமேன் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெத்தல் மெயின் அப்படின்ற இடத்துல 2008 நடந்திருக்கு. இதோட ஹைட் வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 122 அடியும் இதோட வெயிட் வந்து 13 மில்லியன் பவுண்ட்ஸும் இருந்திருக்கு. ஸ்னோமேன்ற விஷயம் வந்து உலகம் முழுக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல ஒரு ஃபேமஸ் ஸ்னோமேன் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுல இருந்து அமெரிக்கால கொலராடோ அப்படின்ற இடத்துல ஆனுவல் ஸ்னோமேன் பில்டிங் கான்டெஸ்ட் அப்படின்னு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்குமே இந்த ஸ்னோமேனோட ஃபெஸ்டிவல்ஸும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. பின்னாடி நம்ம சாதாரணமா நினைச்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ரிச் ஹிஸ்டரி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோமேன் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ தர விஷயமா தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு வருது. ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஏதாவது ஸ்னோமேன் கட்ட சான்ஸ் கிடைச்சதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரிச்சான ஹிஸ்டரியை நினைச்சு பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.